ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ட் ரீடிங் நம்ம கற்றுக்க முடியுமா சார்? எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குதா, சாதகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடுறேன், கற்றுக்க முடியும். இதில் வின்னிங்கான வாய்ப்புகள், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி நம்ம ட்ரேட் பண்ணால் அது சக்ஸஸ்ஃபுல் எந்த அளவுக்கு சார் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 80% 85% நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உறுதியை வின் பண்ண முடியும். ஸோ 20% பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க். அதை தான் நம்ம ஸ்டாப் லாஸ் மூலிமா இது நம்ம மேனேஜ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். லேர்ன் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது 20% ரிஸ்க் இருக்குது. 100% பர்ஃபெக்டான ஒரு விஷயம் கற்றுக்க முடியுமா மார்க்கெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது மட்டும் உறுதியாக சொல்லலாம். ஆனால் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நீங்கள் மூமெண்டம் பண்ண சொல்ல ஒரு 20-22% நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மிச்சம் 80-85% நீங்கள் தாராளமாக வின்னிங் பண்ணலாம் அதில். சரி, இதில் ஏன் சார் அப்போது நிறைய பேர் கற்றுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் கற்றுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அதில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிறாங்கன்றது முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மாதம் மட்டும் அவங்களுடைய எஃபர்ட்டை அதில் முயற்சி பண்ணுவாங்க, இன்புட் செலுத்துவாங்க. சார் இதில் பண்ண சார் புரியல அப்படின்வாங்க. ஆக்சுவலாக கற்றுக்க சொல்லவே புரியல அப்படின்னா பரவாயில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசம்பரில் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நவம்பரில் ஜாயின் பண்ணாங்க, டிசம்பரில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு மாதம் எஃபர்ட் மட்டும் பண்ணாங்க, புரியல ஏதாச்சும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3-4 மாதம் சும்மா விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதத்தில் எனக்கு புரியல அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அந்த 3 மாதம் எதையுமே அதை பற்றி யோசிச்சுக்க மாட்டாங்க. அதாவது எங்கே என்ட்ரி, எங்கே எக்ஸிட்டு, எங்கே தப்பாக என்ட்ரியாக இருக்குமா அப்படின்ற நீங்கள் ஒரு சார்ட்டில் 100 டைம் அனாலிசிஸ் பண்ணால் தான் நம்ம எங்கே தப்பு பண்ணுற விஷயம் தெரியுமே தவிர நம்ம கற்றுக்க முயற்சி பண்ணாமையே நம்ம புரியல அப்படின்றது தவறான விஷயங்கள். ஓகே, ஸோ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன் நான், தயவு செஞ்சு குவைட் பண்ணிக்காதீங்க, எஃபர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சப்போர்ட்னு சொல்கிறேன்னு வச்சிங்கன்னா ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABCD உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ கிட்ட நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கான பிளான் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கான பிளான் என்ன பண்ணணும், டக்குன்னு போய் என்ட்ரி ஆகிடுமா, இந்த இடத்துல என்னென்ன உங்களுக்கு கவனிக்கணும் அப்படின்றது விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டீங்கப்பா, இந்த இடத்துல கரெக்டாக அந்த விஷயம்லாம் பார்த்து என்ட்ரி ஆகிட்டீங்க, அந்த ப்ரைஸ் என்ட்ரி ப்ரைஸை மூவ் ஆகிடுச்சு, ஆனால் திரும்ப கீழே வந்துடுச்சு. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய SL கொடுத்தே ஆகணும். ஸோ SLலாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு SL ட்ரிகர் ஆகுதுன்னா பாருங்கள். இந்த மாதிரி ட்ரேட் ஒரு 50 டைம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் எத்தனை ஃபெயில் ஆகுதுன்னு பாருங்கள். மெயின் எத்தனை ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்தா தான் உங்களோட கணிக்கும் திறன் நம்ம முயற்சி பண்ண முடியும். நம்ம எதுவுமே பண்ணாமல் ஒரு டைம் 2 டைம் எடுத்துகிட்டு எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம இந்த இடத்துல இந்த பக்கம் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. சரி, இந்த இடத்துல என்ன ரீசனுக்காக என்ட்ரி எடுத்தீங்க, ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணால் தானே அடுத்த டைம் அந்த தவறு நிகழாமல் பார்த்துக்க முடியும். ஓகே, சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணது, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சார் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, நான் இத்தனை டைம் என்ட்ரி எடுத்தேன், எனக்கு இத்தனை டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, மேக்ஸிமம் எனக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்றது ஓகே. அப்போ என்ன ஆகுனா உங்களுடைய செட்டப்ஸு சின்ன மாற்றங்கள் மாற்றினா சரியாயிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது என்ன சார்? ஃபஸ்ட்டு அதை மென்ஷன் பண்ணுங்கள். லேர்ன் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லிட்டீங்க, என்ன சார் அப்படின்வாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன்னா ஒரு விலை எப்படி நகருது அப்படின்றத ப்ரெடிக்ஷன் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறது ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு முந்தைய விலையை விட ஏறி பிரேக் அவுட் கொடுத்து இப்போ ப்ரைஸ் ப்ரெசென்ட் எங்கே ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போது ஒரு ஹை ஒரு லோ கிரியேட் ஆகிட்டு திரும்ப அந்த ஹையை பிரேக் பண்ணி ப்ரைஸ் இங்கே வருதுன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான், அதாவது ப்ரைஸ் மேலே ஏறிடுச்சு, நம்ம இந்த இடத்துல ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தருது ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணி மேலே இந்த இடத்துல சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதுன்னா இந்த இடத்துல என்னென்ன கவனிக்கணும், என்னென்ன நம்ம அந்த விஷயங்கள் பார்த்து பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தரது. நம்ம உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பாருங்கள். ஓகே, சரி. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால் ஒரு சிறிய ஹையர் ஐ ஃபார்மேஷன் சேம் இந்த மெத்தடையே இந்த இடத்துல நடக்குதான்னு பார்த்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ டார்கெட் நம்ம என்ன சார் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குல்ல, இந்த ஹையை தான் நம்ம டார்கெட்டாக நம்ம டிசைட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும். இந்த ப்ரீவியஸ் லோவை நம்ம ஸ்டாப் லாஸ் பண்ணணும். ஸோ 1:2 1:2.5 நம்ம டார்கெட்டை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறது. ரைட், ஓகேங்களா? சரி, இதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் நம்ம ஷார்ட் பண்ணி இப்போ நம்ம பார்த்தது அப் சைடில் பை பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணது ஒரு பக்கம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த லோயர் லோ ஃபார்மேஷன் பண்ணி இது மாதிரி வருது. அதாவது லோ இஸ் ஏ ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ ஒரு லோ பிரேக் பண்ணி
திரும்பவும் வந்து அந்த பிரேக் அவுட் இடத்துல வந்து திரும்ப ட்ரேட் எடுத்து அங்கேருந்து லோயர் ஃபார்மேஷனுக்காக ட்ரேட் எடுக்குது. இது வந்து இந்த லோயர் டைப் ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். சேம் கான்செப்ட் இதே தான். இப்போ இந்த ஷார்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு இந்த லோவை நீங்கள் டார்கெட்டாக பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன கவனிக்கிறேன் சார் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பிரேக் ஆகுதோ அந்த இடம் வந்து சப்போர்ட்டாக மாறும், எந்த இடம் சப்போர்ட்டாக மாறுதோ அந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறும். இதை மட்டும் நீங்கள் கவனிச்சிக்கிட்டால் போதும். முக்கியமான விஷயம் என்னென்னா டைம் ஃப்ரேம் வந்து இதில் ரொம்ப முக்கியமான வேலை பண்ணுது. டைம் ஃப்ரேம் அப்படின்றது என்ன? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த இடத்துல அந்த வீக்லி சார்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீக்லி சார்ட் கிட்ட இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் கிட்ட வருது. அப்போ நீங்கள் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் மூவ் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்க்கணும். ஸோ பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிளாக வீடியோ ரொம்ப லென்த் ஆகாமல் சொல்லணும்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது ஒரு பேசிக்கான விஷயம். இது கூட என்னென்ன ஆட் பண்ணணும், இது இன்னும் நம்ம இப்போ பர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கிளாஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.